சில பேர் சில சமயத்தில் நம்ம மேலே காட்டக்கூடிய அக்கறை கூட ஆபத்தானதாக இருக்கலாம். அதை நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். இந்த உலகத்தில் உள்ள மனுஷங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரெண்டே விதம்தான். ஒன்று, உரிமைக்காக சில பேர், தேவைக்காக சில பேர். கடைசி வரைக்கும் உங்களோட நம்பிக்கையை நீங்கள் இழக்காதீங்க. ஏன்னா கடைசி வரியில் கூட உங்களுக்கான வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்றதுல நம்ம தான் எப்போவுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரையுமே நம்ம லைஃப்பில் நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒதுங்குவாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் இந்த உலகம் அதோட கல்லை ஃபஸ்ட்டு எரியுது. சில பேர்கிட்ட எந்த ஒரு விளக்கத்தையுமே சொல்லாதீங்க, உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். நிரந்தரம் இல்லாத உலகம், சுயநலம் நிறைஞ்ச உலகம். இங்கே யாரும் யாருக்காகவும் இல்லைன்றது மட்டும்தான் நிஜம். சில பேர் நம்மக்கிட்ட பேசுகிற டயத்தை குறைச்சிக்கிறாங்க அப்படின்னா அது கூட ஒரு வகையான நிராகரிப்பு தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு கவலையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, அன்பு காட்டுறதுல அளவோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காகவே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில பேர் வந்துட்டு போவாங்க. உங்களோட வழியை எப்போவுமே வெளியில் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை வச்சு உங்களை நீங்களே உருவாக்கிக்கோங்க. நம்ம அமைதியாக இருக்கிறது கூட ஒரு சில பேருக்கு திமிராக தான் தெரியும். ஸோ விட்டுருங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எப்போவுமே புரிய வைக்க முடியாது. நம்மளோட மௌனம் நம்மளுக்கு நெருக்கமானவங்கள பாதிக்கலை அப்படின்னா அவங்களுக்கு நம்ம முக்கியம் இல்லை அப்படின்றது அர்த்தம். உங்கள்கிட்ட அடுத்தவங்கள பற்றி குறை சொல்கிறவங்க உங்களை பற்றியும் மற்றவங்க கிட்ட குறை சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நீங்கள் நீங்களாகவே இருங்க. உங்களை பிடிச்சவங்க உங்களை நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க யோசிக்கட்டும், விரும்புகிறவங்க இருக்கட்டும், விரும்பாதவங்க விலகட்டும். தனக்குன்னா தவறு கூட சரிதான், பிறருக்கு அப்படின்னா சரி கூட, அவங்க சரியாக செய்கிற விஷயம் கூட தப்பாக தான் தெரியும். அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம தான் கவனமாக இருக்கணும். கடமைக்கு பேசுகிறவங்க கிட்ட உரிமை எடுத்து பேசுகிறது நம்மளோட தப்பு. சில பேர் நம்மளை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு சில ஏமாற்றத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். வாழ்க்கையில் விட்டு விட்டு போன உறவுகள் அது பொய்யான உறவுகளாக இருக்கிற பட்சத்தில் உங்களை தொடர நிலை வந்தால் கூட வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்துருங்க. வார்த்தையில் தான் ஒரு சில மாற்றம் இருக்குமே தவிர அவங்களோட மனதளவில் கண்டிப்பாக இருக்காது. நம்மளை தேவைக்காக மட்டுமே பயன்படுத்துகிறவங்கள தான் நம்மள அதிகமானவங்க தேவையானவங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் கூட அதிகமாக ஏற்படுது. ஸோ மற்றவங்க மேலே நம்ம வைக்கிற வீண் எதிர்பார்ப்புகளை நம்ம குறைச்சிக்கிட்டாலே நம்மளோட லைஃப்பில் உண்மையாக நிம்மதியாக இருக்கலாம். அப்படி வாழ நினைக்கிறவங்கள ஒதுக்கி வைக்கிறதுக்கு ஒரு சில கூட்டமே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையும் நீங்கள் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். குருடர் மாதிரி சில டயத்துலையும், செவிடர் மாதிரி சில டயத்துலையும், ஊமை மாதிரி ஒரு சில டயத்துலையும் நாம் வாழ்ந்தாலே இந்த உலகம் நம்மளை வாழ்த்தி வாழ வைக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம். தேடும் போதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு கிடைக்காதீங்க. அப்படி நீங்கள் கிடச்சிட்டிங்கன்னா உங்களை அடிக்கடி அவங்க தொலைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடந்து போனதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளை விட்டு சில விஷயங்கள் கடந்து போகுது. உங்ககிட்ட ஒருத்தங்களுக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வழியே போய் பேசாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, எந்த விதமான உறவாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஒரு சில பேர் உண்மையாகவே உங்களோட உறவு வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மௌனம் அவங்கள பாதிக்க தான் செய்யும். நம்மளை முக்கியமாக நினைக்கிறவங்க மட்டும்தான் நம்மளை எல்லா டயத்துலேயுமே யோசிப்பாங்க. நம்ம ஃபேஸ் பண்ணுற சந்தோஷமும் சரி, சேடான விஷயங்களும் சரி, அவங்கள தான் முழுக்க ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நம்மளோட அமைதியை கண்டுக்காமல் ஒருத்தங்க அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி உண்மையான பாசம் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு சில பேர் அவங்க நம்ம மேலே கோவத்தில் இருக்காங்க, இல்லை நம்ம தப்பு பண்ணனால அவங்க அந்த மாதிரி அமைதியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது உண்மையாக கிடையாது. என்ன தான் எவ்வளோ தான் சண்டை வந்தாலும், ஒரு சுச்சுவேஷனே நம்மக்கிட்ட பேச முடியாத சூழ்நிலை இருந்தாலும், எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் அதுலேயும் நம்மக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்க, இல்லை அது ஒரு ஹாப்பியான டைமாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க தான் உண்மையாகவே உங்களோட உண்மையான உறவு. அப்படியாப்பட்டவங்கள மட்டும்தான் உங்களோட மௌனம் உண்மையாகவே பாதிக்கும். இந்த கேட்டகரியில் யாராவது ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சில பேர்